ஓ என்ன அந்த இன்சு வீட்டுக்கு வர சொல்லாம பொது இடத்துக்கு சொல்லிக்கிட்டே வரட்டும், எதுக்குதான் வர சொல்லிக்கிறப்பன்னு பாப்போம். ஓ இன்சு அவனை என்ன பேசினாலும் வாயை திறக்காது. வா சார். என்னப்பா நல்லா இருக்கிறியா? வா சார், உங்க புண்ணியத்துல நல்லா சார் இருக்கேன். நான் சார் திடீர்னு மொட்டைலாம் போட்டுக்கிறீங்க. நான் ஒன்னும் ஊர் சுத்தி ஆட்டே போடலையப்பா, கோயிலுக்கு போய் மொட்டை தான்ப்பா போட்டேன். நான் சார் வந்ததே வேற ஏழ்ரை கூட்டின்னு இருக்கிறீங்க. பெரிய பெரிய பில்டிங்ல கட்டிங் போட்டு பார்த்துன்னு கம்முன்னு இருந்தோம். ஏண்டா ஏழைப்பட்டவன் ஏதோ ஒரு 4 கிரவுண்டு சம்பாதிச்சு வச்சுக்கிறான், அதுல போய் போர்டு வச்சுட்டு ஏன் இடம் அவங்ககிட்ட சொல்லிக்கிற? ஓ அந்த 3வது தெருல லாஸ்ட்ல இடம் காலியா இருந்தது இல்ல, அவங்க பையன் தான் அது. இந்த பாரு, வந்து ஒரு ஏசி பயங்கர ஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டுல ரவுடிசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துக்கிறா போல. ஒழுங்கா எல்லாத்தையும் தியார கட்டிக்கோ. அதோ நிக்கிறான் பாரு உன் தம்பி எருமை கடா, 3 பாரை வச்சுன்னு சின்ன சின்ன பசங்களை குடிக்க வச்சு கெத்துனுக்குறான். முதல்ல அவனை அட்வைஸ் பண்ணு, ஊரா முட்டை இடத்துல வேலையை போறதை இதோட நிறுத்திக்கோ. நான் இன்சு உரல் ஏறுது. டேய் என்னடா ஏமாடிய கத்துக்கு விடுற? இங்க மட்டும்தான் நீங்க ரவுடிங்க, எல்லா ஸ்டேட்டையும் பாத்துக்கிறேன் நான் போலீஸ்காரன், சும்மா கிடையாது. நாளைக்கு காலையில அந்த பையன் இடம் அந்த பையன் கிட்ட போய் சேரணும். இதோட உன் கட்ட பஞ்சாயத்து எல்லா பிசினஸையும் ஏற கட்டிக்கோ, இல்லைன்னு வச்சுக்கோ போலீஸ் பார்த்துன்னு சும்மா இருக்காது. ஏன்னா அந்த நம்மளுக்கு வான் கொடுத்துட்டு போறாப்ல. டேய், அவர் வார்னிங் கொடுத்துட்டு போலடா, நம்மள ஒழுங்கா வாழ சொல்றாப்ல. செந்த பாவத்துக்கு எல்லாத்தையும் கோயில் கோலம் போய் ஏதாவது புண்ணியம் தரலாம்.